பாட்டி என்னடா ஆச்சு? உங்களுக்கு நான் அங்கேயே சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் நடந்து 60 வருஷம் இருக்கும். அது ஒரு சின்ன கிராமம். அங்க அந்த ஊர்ல எங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் கிடையாது. அந்த ஊர்ல எங்க அம்மாவும் அப்பாவும் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. தோட்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா பார்க்க இணைய மாதிரியே இருப்பாங்க. எங்க அம்மா பேரு மாரியம்மா. அன்னைக்கு ஒரு நாள் சரோஜா சரோஜா எனக்கா சொல்லுங்க. அம்மா என்னால வயிறு வலி தாங்க முடியலம்மா. ஐயோ வலி வந்துருக்காக்கா, இருங்கக்கா நான் போய் முதல்ல நான் அண்ணனையும் அந்த மரத்தை வச்சு பாட்டியும் கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் போ சரோஜா. சரிக்கா நான் ஓடி போய் கூப்பிட்டு வரேன். இருங்க நான் உங்களை போய் பெட்ல படுக்க வைக்க வாங்க. அப்போதான் அந்த சரோஜா அக்கா எங்க அப்பாவையும் மரத்தை வச்சு கூப்பிட போனாங்க. அப்போ மீனாக்கா எங்க அம்மாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனாங்க. எங்களுக்கு இருந்தது ஒரு குடிசை வீடு தான். அந்த காலத்துல டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. என்ன நோயினால மரத்தை வச்சு தான் வந்து பார்ப்பாங்க. எக்கா வழியே போறது விடுங்க. மாரியம்மா, அம்மா மீனா, மரத்து வச்சு அக்காவை கூப்பிட்டியாம்மா? ஆமா நீ மரத்தை வச்சு பாட்டி வராங்க. என்ன அழைச்சிருந்தீங்களோ? ஆமா பாட்டி. ஆமா இது பிரசவ வழிதான். சரி ஒரு துணியை கொண்டு வாமா. சரி துணியை வச்சுட்டீங்கல்ல, நீங்க 2 பேரும் வெளியில போய் நில்லுங்க. அதுதான் உங்க பண்ண பெரிய தப்பு. 2 பொட்டை பிள்ளைகள் பிறந்திருக்கு. 2 பிள்ளை தாய்க்கு டீயில போய் கிடக்கு. இது நம்மளை விட்டு இறங்கவே மாட்டேங்கி. அந்த பாட்டிக்கு குழந்தையே இல்லை. அதனால நமக்கும் ஒரு பிள்ளையும் இல்லை. நம்ம இந்த பிள்ளையை எடுத்துட்டு போயிருவோமா? ஒரு பிள்ளை தான் பிறந்திருக்கு, அதை அவங்க வச்சுப்பாங்க. நம்ம இந்த பிள்ளையை எடுத்துட்டு போயிருவோம். முந்தானியில ஒளிச்சு வச்சு கொண்டு போயிருவோம். இந்த துணியில வச்சு கொண்டுட்டு போயிருவோம். அப்படிதான் என் கூட பிறந்த இன்னொரு பொண்ணு அந்த மரத்தை வச்சு பாட்டி தூக்கிட்டு போனாங்க. கண்டிப்பாக எனக்கு 2 பிள்ளைங்க தான் பிறந்திருக்கோம். ஏன்னா மறுத்து வச்சு பாட்டி முன்னாடியே சொல்லிட்டாங்க 2 பிள்ளை தான் பிறக்கோன்ட்டு. 2 பொண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு பொண்ணு பேர் செல்ல மாரியாத்தா, இன்னொரு பொண்ணு பேர் செல்ல முத்தாத்தா. எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த பிள்ளைங்க பிறந்திருக்கு. கடவுள் பேரை வைப்போம். என்ன பாட்டி ஒரு பிள்ளை தான் இருக்கு? ஆமாப்பா, நானும் 2 பிள்ளை தான் பிறக்கணும்னு நினச்சேன். ஒத்த பிள்ளை தான் இப்போ பிறந்துச்சு. நீங்கள் சொல்கிறது எப்போவுமே தப்பாவாதே பாட்டி. ஆமாப்பா, இது வரைக்கும் யாருக்குமே இப்படி நடந்ததில்ல. உன் பொண்டாட்டிக்கு தான் 2 பிள்ளை தான் நினச்சேன். இப்படி ஒத்த பிள்ளை தான் பிறந்திருக்கு. சரி பரவாயில்ல, 5 வருஷம் கழிச்சு பிறந்திருக்குல்ல, பிள்ளைங்க நல்லா வச்சு வளங்க. சரிப்பா, எனக்கு கூட கொஞ்சம் காசு தா. தரேன் பாட்டி. எனக்கு குழந்தைங்க பிறந்துச்சா? என்ன இங்க ஒரு பொண்ணு தான் இருக்கு, இன்னொரு பொண்ணு எங்க பாட்டி? மாரியம்மா, உன் மக உனக்கு ஒரு மகா தான் பிறந்தா. நானும் 2 பொட்டை பிள்ளை பிறக்கும்னு நினச்சேன். ஒரு பொட்டை பிள்ளை தான் பிறந்திருக்கு. இல்ல பாட்டி, ரெட்டை பிள்ளை தான். நான் டாக்டர்கிட்ட கூட போய் செக் பண்ணேனே. ஏன் இல்லைம்மா, டாக்டர்லாம் சும்மா ஏதாவது சொல்லுவாரு. பாட்டி எத்தனை பிள்ளைங்கன்னு பார்க்கறதுக்கு நான் இங்கே இருந்து மதுரை வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தேனே. ஸ்கேன்லாம் கூட காமிச்சாங்க. எல்லாம் சும்மாம்மா, உனக்கு ஒத்த பிள்ளை தான் பிறந்துச்சு. எனக்கு தெரியாது, என்னையே சந்தேகப்படுறியா நீ? இல்ல பாட்டி, சரி ரொம்ப நன்றி. அப்புறமா அந்த பாட்டி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா கிட்ட இருந்த பொண்ணு தான்ண்ணா. அந்த பாட்டி தூக்கிட்டு போன பொண்ணுக்கு என்னாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. சரியாச்சு, இவ்வளோ கதையை சொல்றீங்களே, உங்களுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போனதான் எப்படி தெரியும்? எல்லாத்தையும் அந்த மீனாக்கா பார்த்துட்டாங்க. அப்புறமா அந்த மரத்தை வச்சு பாட்டி ஊரை விட்டே போயிட்டாங்க. அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு நீங்கள் ஏன் யார்கிட்டையும் சொல்ல? இதை உங்ககிட்டலாம் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நினச்சேன். அவள் போனவ தான் நினச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 20 வயசுக்கிட்ட எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறமா இங்கே வந்த பிறகு தான் நான் பணக்கார வாழ்க்கையாக வாழ ஆரம்பித்தேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் அதிகாரத்தை நிலைநாட்டினேன். என் மாமியார் குடும்பப்படுத்தினேன். என் மாமியார் சீக்கிரமாக செத்து போச்சு. அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மாவும் சேர்த்தாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. உன் தங்கச்சி என்னை விட்டுட்டு சின்ன வயசில் பிறந்தோடனே போயிட்டா. நானும் இப்போ போகிறேன். நீ அவளை என்னைக்கு அதுவும் வாழ்க்கையில் பார்த்தனா நீ தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்களும் இறந்துட்டாங்க. அப்புறமா எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் ஒரு 2 வருஷத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஸ்வேதா பிறந்தா. அப்புறமா பிரியா, முகில், அகில் எல்லாரும் பிறந்தாங்க. அப்புறமா நான் என் பிள்ளைங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் மாமனார் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இருந்தார். அவரை அடக்கிறதுக்காக நான் கொஞ்சம் திமிரு பிடிச்சவளாயிட்டேன். நல்ல திமிராக நடந்துப்பேன். ஸ்வேதா, பிரியா, முகில், அகில் யாராவது படிக்கலைன்னா அவங்க டீச்சர் கிட்ட போய் ரொம்ப சண்டை போடுவேன். அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு நிக்கில் பிறந்தான். அப்புறமா நான் என் தங்கச்சி, என் அம்மா, அப்பா, என் மாமியார் எல்லாரையும் மறந்துட்டேன். ஸ்வேதாவை பார்த்தா
என் மாமியார் மாதிரியே இருக்கும் பிரியாவை பார்த்தா. அதனால ஸ்வேதாவை கண்டோன்னு எனக்கு சின்ன பயம் வந்துச்சு முன்னாடியே. அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் மாற முடியல. அப்புறமா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ அவங்களுக்கும் பிள்ளைங்களாம் பிறந்து நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இதுதான் என் வாழ்க்கை கதை. அப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததுக்கு காரணம் அந்த பாட்டி தான். ஒருவேளை அவ என் தங்கச்சியா கூட இருக்கலாம், இல்லாட்டி வேற யாராவா கூட என்னை மாதிரி இருக்க வேற யாராவா கூட இருக்கலாம். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமா, அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முத வேலை இப்போ. ஆமா, அதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். யாருதான் அவ, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு நாங்க எல்லாரும் போராடுவோம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மனுஷத்தை கண்டுபிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.